வணக்கம். தேர்தல் நிலவரம் தொடர்பாக வியூ நிறுவனத்தினுடைய பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் மகேசிகா விமலரத்ன அவர்களுடன் தான் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம். தேர்தல்களில் இளைஞர்களுடைய வகைப்பாகம் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்திருக்கின்றது, தற்சமயம் எவ்வாறு மாறி இருக்கின்றது என நீங்க கருதுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியும், தேர்தலில் வாக்குரிமை என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு உரிமையாக காணப்படுகின்றது. எனவே இந்த வாக்குரிமை உங்களுக்கு தெரியும் அநேகமானவர்கள் நிராகரிக்கின்றார்கள். நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் காணப்படுகின்றது. நாங்கள் தெரிவு செய்கின்றவர்களால் மக்களுக்கு அல்லது எமக்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்று அவர்கள் கருதுவதுதான் அதனை நிராகரிப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்றது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஏற்பட்ட நிலவரங்கள் அல்லது ஆட்சியாளர்கள் எடுத்த தீர்மானங்கள் அல்லது அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் தான் இவ்வாறான அந்த வெறுப்புணர்வை அல்லது மக்கள் மத்தியில் அந்த தன்மை ஏற்படுத்துவதற்கு மூல காரணமாக இருந்திருக்கின்றது. எனவே இளைஞர் யுவதிகளுடைய கனவு அல்லது எதிர்காலத்தை நனவாக்கக்கூடிய வகையில் அந்த செயற்பாடுகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், அதனால் தான் அதிகமான இளைஞர் யுவதிகள் வெளிநாட்டை நோக்கி இடம்பெயர்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், தேர்தலில் நாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகள் மக்களுடைய அபிலாசைகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாதவர்களாகவே காணப்படுகின்றார்கள். පසුගිය කාල වකවානුවක් පුරාවටම පැවති ඡන්දය සහ ඒ තුළින් පත්වෙච්ච නායකයන් විසින් ගන්න ලැබූ